கடன் அடையணும், வீட்ல செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், தொழில்ல நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கணும், அதே மாதிரி பகை ஒழியணும். ரொம்ப நீண்ட நாட்களா நமக்கு அடுத்தவர்களால தொல்லை ஏற்பட்டுட்டே இருக்கு, பகையால ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் சரி, இந்த பதிவு உங்களுக்காக தான். இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் வருகின்ற புதன்கிழமை, அதாவது 22/5/2024 வைகாசி விசாகம். இந்த தினத்தில் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு, குறிப்பாக நம்ம ஒரு சில தானங்கள் செய்கிறதுனால உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். ஸோ அதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். நம்மளுடைய அனைத்து கடன்களும் தீரணும், நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம் நடக்கணும், உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி மனதார நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சு பாருங்க, கட்டாயமா அது நடக்கும். ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தோட ஸ்பெஷல் என்ன, இந்த நாளை நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். 27 நட்சத்திரங்களில் ஞானத்திற்குரிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த விசாக நட்சத்திரம். புராண கதைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்தன்று தான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. தீயதை அழித்து நல்லதை நிலைநாட்ட அவதாரம் புரிந்த இந்த முருகப்பெருமான வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க கட்டாயமாக அனைத்து கெடுதல்களும் எந்தவித இதுவுமே நம்மக்கிட்ட நெருங்காது, அனைத்து கெடுதல்களும் விலகிடும் அப்படின்றது ஒரு தீராத நம்பிக்கை. இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம், எளிமையாக முருகப்பெருமான நம்ம அனைவருமே வழிபாடு செய்யலாம். ஸோ அதை தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று நம்ம பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிப்பாங்க. நம்ம கோவில்களுக்கு செல்ல முடியும் அப்படின்ற பட்சத்தில் கோவில்களுக்கு கட்டாயமாக இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று நீங்கள் முருகப்பெருமானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வீட்லேயும் எளிமையாக வழிபாடு செய்யலாம். முடிஞ்சவங்க 2 வேளை பால் பழம் உணவு எடுத்துகிட்டு 1 வேளை உணவு எடுத்துக்கோங்க, 2 வேளை பால் பழம் எடுத்துக்கலாம். காலை மதியம் இது எல்லாமே பால் பழம் எடுத்துகிட்டு 6 மணிக்கு மேலே நம்ம வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இரவு உணவு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம டேப்லெட்ஸ்லாம் போடுறோம், நான் ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கேன், இப்போ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நம்ம வேண்டி விரதம் இருப்போம். ஸோ அவங்க எல்லாருமே இப்போ ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கவங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு விரதம் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேளை உணவு எடுத்துக்கிறது, பால் பழம் எடுத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி விரதம் எடுக்கலாம். அதே மாதிரி முடிஞ்சவங்க நம்ம அந்த நாள் முழுவதுமே சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து இந்த விரதம் இருக்கிறது. ஸோ முடிஞ்சவங்க இந்த மாதிரி இருங்க, முடியாதவங்க உங்களால் என்ன உணவு எடுத்துகிட்டு விரதம் இருக்க முடியுமோ அதை விரதம் இருக்கலாம். மனதார நீங்கள் முருகப்பெருமான நினைத்தாலே போதும். அதே மாதிரி இந்த விரதம் இருக்கவங்க குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் ஒரு சில தானங்களை செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். இதை விரதம் இருக்கவங்க விரதம் இல்லாதவங்க 2 பேருமே நீங்கள் தானத்தை வழங்கலாம். நீர்மோர் இந்த நாளில் வைகாசி விசாகத்தன்று நிறைய நீங்கள் தானம் செய்யலாம். தயிர் சாதம் அடுத்தவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி குடை, செருப்பு, சாதம் நான் சொல்லியிருக்கேன், ரைஸ் எந்த சாதமாக இருந்தாலும் ஓகே, குறிப்பாக தயிர் சாதம் ரொம்பவே ஸ்பெஷலானது. வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், போர்வை வாங்கி தரலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன தானம் இந்த நாளில் செய்ய முடியுமோ எளிமையாக உங்களுடைய தானத்தை நீங்கள் கட்டாயமாக மறக்காமல் செஞ்சுருங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன்களை, ரெட்டிப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வைகாசி விசாகம் எப்போ ஆரம்பிக்குது, இந்த நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கலாம். 22/5/2024 புதன்கிழமை காலை 8:18 இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்றது ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் 23/5/2024 காலை வரைக்குமே இருக்குது. அதாவது காலை 9:43 வரைக்குமே இந்த வைகாசி விசாக நட்சத்திரம் இருக்குது. ஸோ இந்த நாளில் நம்ம விரதம் என்னைக்கு இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி புதன்கிழமையே விரதம் இருக்கலாம். ஏன்னா அந்த நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரம் இருக்குது அப்படின்றதுனால அந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கலாம். அதே மாதிரி கோவிலுக்கு செல்றவங்க 22ஆம் தேதியும் நீங்கள் செல்லலாம், 23ஆம் தேதியும் காலையிலேயே அதிகாலை, அதாவது ஒரு 9 மணி 9:45 மணிக்கு முள்ளையே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு போக முடியும் அப்படின்றவங்க அந்த நாளில் போயிட்டு வந்துடலாம். இப்போ வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க எளிமையாக வழிபாடு செய்கிறதையும் அடுத்து என்னென்ன தானங்கள் எல்லாமே கொடுத்தா என்ன பலன் அப்படின்றதையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கடன்கள் இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய செல்வம் சேர ஆரம்பிக்கணும், ரெட்டிப்பாகணும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றவங்க கட்டாயமாக முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலையிலேயே எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய படத்தை எல்லாமே நல்லா சுத்தபத்தமாக தொடச்சி வச்சுருங்க. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நம்ம அலங்காரம் செய்யணும். ஸோ அதற்கு உங்ககிட்ட என்ன மலர்கள் இருக்கோ அந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. செவ்வரளி பூ கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் செவ்வரளி பூவால் நீங்கள் ஒரு மாலையாக கட்டி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம்.
நெய்வேத்தியமா உங்களால என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சு வைங்க. குறிப்பா வந்து இது எல்லாமே செய்ய முடியாதவங்க கூட ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் போதுமானது. செவ்வாழைப்பழத்த முருகப்பெருமான்கிட்ட நீங்க நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி முருகருடைய சிலை வைத்திருக்கவங்க, வேல் வச்சிருக்கவங்க இந்த நாள நீங்க அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு பொருளால அபிஷேகம் செய்யும்பொழுது ஒவ்வொரு பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன பொருட்களால அபிஷேகம் செய்யலாம், என்ன பொருள் செஞ்சா, என்ன அபிஷேகம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வேல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த வேலுக்கும் இந்த தினத்தில நீங்க அபிஷேகம் செய்யலாம். பால்ல நீங்க அபிஷேகம் செய்றீங்க அப்படின்னா, ஆயுள் அதிகரிக்கும். பஞ்சாமிர்தத்தால் நம்ம அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நினைத்த காரியம் அது வந்து வெற்றியாகும். சந்தனத்தால் அபிஷேகம் செஞ்சோம்னா சரும நோய்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பச்சரிசி மாவால் நம்ம அபிஷேகம் செய்தோம் அப்படின்னா தீராத கடன்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். செல்வம் மென்மேலும் பெருகணும், நம்மக்கிட்ட செல்வம் சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னா பன்னீரால் அபிஷேகம் செய்யணும். நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்யும் பொழுது அனைத்தும் நன்மையாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அபிஷேகத்துக்கு ஒவ்வொரு பொருளை பயன்படுத்தும் பொழுது அதற்கு ஒவ்வொரு பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ வீட்டில் அபிஷேகம் செய்ய முடியாதவங்க கூட கோவில்களுக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி தரலாம். இளநீர் வாங்கி தரலாம். ஸோ இந்த பொருட்களை எது வேணால் நீங்கள் வாங்கி தரலாம். ஸோ வீட்டில் அபிஷேகம் எல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறமா எப்பொழுதுமே இந்த நாள் முழுவதுமே ஓம் அப்படின்ற ஒரு பிரணவ மந்திரத்தை நீங்கள் இந்த நாள் முழுவதும் உச்சரிக்கலாம். ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை ஜபிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இதில் எது வேணால் நீங்கள் சொல்லலாம். முழு மனதோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் என்ன கேட்டு இந்த விஷயங்கள் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கட்டாயமாக நடக்கும். ஸோ வீட்டில் அபிஷேகம் செய்து முடித்தவங்க வீட்டில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்ச இந்த மந்திரங்கள் சொல்லி முடிச்சு தீப தூப கற்பூர ஆரத்தி காமிக்கலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தம்பதியாக சேர்ந்து விரதம் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன் சீக்கிரமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி 2 பேரும் இருக்க முடியலனாலும் உங்களால் யாரால் இருக்க முடியுமோ நான் சொன்ன மாதிரி பால் பழம் ஒருவேளை உணவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாம். பகைவர் தொல்லை, கடன் தொல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். செல்வம் மேன்மேலும் பெருக ஆரம்பிக்கும். ஸோ எளிய வழிபாடு தான் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய முருகர் வழிபாடு. அதே மாதிரி வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான உங்களால் வழிபாடு செய்ய முடியுன்ற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று நீங்கள் அங்கே நெய் தீபம் ஏற்றலாம், வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இளநீரால் நம்ம அபிஷேகம் செய்யும் பொழுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு சீக்கிரமாகவே குழந்தையை பிறக்கிற பாக்கியம் உண்டாகும். நீங்கள் வந்து வீட்டில் இதை செய்ய முடியல அப்படின்னாலுமே பரவாயில்ல, முருகர் கோவிலுக்கு இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வேண்டிட்டு சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டி இளநீராக வாங்கி கொடுக்கலாம். ஆரோக்கியம் சீராகணும், நோயில் இருக்கும், இந்த மாத்திரை போட்டுட்டு இருக்க வேண்டிய கஷ்டங்கள் இருக்குது, நம்ம வந்து இந்த ஆரோக்கியம் சீராகணும் அப்படின்றவங்க கரும்பு சாறில் அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கணும். அதே மாதிரி கரும்பு சாறு நீங்கள் கோவில்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். ஒருவருடைய வாழ்க்கையில் நம்ம மென்மேலும் பெருகணும், நம்முடைய குடும்பம் தழை தோங்கணும் அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் குறிப்பாக ஏதாச்சும் தானம் செய்யும் பொழுது அது வந்து எளிமையாக கூட இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீர்மோராக இருக்கலாம், தயிர் சாதமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ எளிமையான தானங்கள் நீங்கள் செய்கிறதுனால அது உங்கள் குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் செல்வமும் மென்மேலும் பெருகிறதுக்கு உதவி செய்யும். ஸோ அனைவரும் இந்த எளிய வழிபாடை உங்கள் வீட்லேயும் சரி முருகப்பெருமானுடைய சன்னதியிலும் சரி செய்து உங்களுடைய பலன்கள் அனைத்துமே ரெட்டிப்பாக பெருக தொடங்கணும். அதே மாதிரி கடன் அனைத்தும் நீங்கி பகைவர் தொல்லை எல்லாமே நீங்கி செல்வம் பெருக ஆரம்பிக்கணும், குடும்பம் தழை தோங்கணும், நல்ல மகிழ்ச்சி குடும்பத்தில் நிலவ ஆரம்பிக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டவங்களுக்கும் கட்டாயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.